கோவிலெல்லாம் புறப்பாடு பண்ணுறாளோ இல்லையோ, அப்போ அதுக்கு குதிரை வாகனம், யானை வாகனம், யாழி வாகனம் இதெல்லாம் தயார் பண்ணணும். அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவா, ஜோடனை பண்ணுவா, வாத்தியமெல்லாம் வரணும், வேதம் சொல்கிறவாள்லாம் முன்னாடி பின்னாடிலாம் போகணும், எல்லாம் வருவாளோ இல்லையோ. இதை போல் வைகுந்தத்திலேருந்து பெருமாள் கிளம்பணுன்னாலும் கருடனுக்கு அலங்காரம் பண்ணுவாளாம். அவருக்கு வேண்டிய பன்னாகெல்லாம் போற்றி, சால்வையெல்லாம் போற்றி, முன்னாடி வாத்தியம் வாசிக்கிறவாள்லாம் இருப்பாள். அதெல்லாம் தயாரானா தான் பெருமாள் புறப்படுவார். ஆனால் அன்றைக்கி இந்த யானை கீழேந்து கூப்பிட்டதோ இல்லையோ, இந்த குரல் காதலப்பட்ட க்ஷணம் அடுத்த நிமிஷத்தில் பெருமாள் மேலேந்து தன் சிங்காசனத்திலேருந்து குதிக்கிறார். பக்கத்தில் விஸ்வக்சேனர்னு இருப்பார். அவர் தான் இவருக்கு பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும், காலணி. அதை சாத்தின்னு அதை போட்டுன்னு தான் கிளம்புவார். அதெல்லாம் அவர் திரும்பியே பார்க்கல. அதந்திரித சமூபதி பிரணித ஹஸ்தம் அஸ்வீகிருத பிரணீத மணிபாதுகம் தன் காலால் விஸ்வக்சேனரை உதச்சுட்டார். காலில் போட்டுக்க வேண்டிய செருப்பை போட்டுக்கல. பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி, பூதேவி, நிலாதேவிலாம் என்னாச்சு இந்த மாதிரி பதற்றத்தோட பெருமாள் எங்கேயும் புறப்பட மாட்டாரே, ஒன்றும் தயாரே பண்ண